உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு பின்னால் இருக்கின்ற சூத்திரதாரிகள் அது குறித்தான உண்மைகள் ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதிக்கு முன்னர் வெளியிடப்படும் என்று ஏற்கனவே ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க சொல்லியிருந்தார். இப்போது அந்த ஏப்ரல் 21ஆம் தேதிக்கு இன்னும் 3-4 நாட்கள் இருக்கின்ற நிலையில் முழு நாடும் இப்போது இதற்கு பின்னால் இருக்கின்ற சூத்திரதாரி யார், இதற்கு பின்னால் இருக்கின்ற உண்மைகள் என்ன என்பது குறித்து எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக முஸ்லிம் சமூகமும் கிறிஸ்தவ சமூகமும் இதில் அதிகம் எதிர்பார்ப்போடு இருக்கிறார்கள். இந்த வகையிலே இது குறித்தான இதற்கு பின்னால் இருக்கின்ற சூத்திரதாரிகள் குறித்தான விடயங்களும், இதற்கு பின்னால் இவர்களுக்கு தொடர்பிருக்கலாம், அவர்களுக்கு தொடர்பிருக்கலாம் என்கின்ற விடயங்களும் பல ஊகங்களும் சமூக வலைத்தளங்களிலே பரப்பப்பட்டு வருகிறது. இதுதான் இப்போது சமூக வலைத்தளத்திலே முழு நாடுமே பேசு பொருளாக இருக்கின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. எதிர்கட்சிகளை பொறுத்தவரைக்கும் இவர்கள் இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விடயங்களை கையில் எடுத்து எதிர்வருகின்ற உள்ளூராட்சி சபை தேர்தலிலே இவர்களுடைய வாக்கு வங்கிகளை அதிகரிப்பதற்காக இவர்கள் செய்கின்ற ஒரு அரசியலாகவே இதை பார்க்க வேண்டி இருக்கிறது என்று சொல்லி வருகின்றனர். அதே நேரம் இன்னும் சிலர் பேசுகின்ற போது இதற்கு பின்னால் இருக்கின்ற உண்மையான உண்மைகள் என்பது வெளிவராது. உண்மையான உண்மைகளை இவர்களுடைய அரசியல் லாபத்துக்காக மறைத்துவிட்டு வேறொரு கதையை இவர்கள் சொல்லுவார்கள் என்று சொல்லி வருகின்றனர். இன்னும் சிலர் பேசுகின்ற போது இதற்கு பின்னால் ஒரு பெரும் வெளிநாட்டு சக்தி இருக்கிறது, எனவே இந்த அரசாங்கம் அல்ல எந்த அரசாங்கம் வந்தாலும் இதனுடைய உண்மைத்தன்மை என்பது வெளிவராது என்று சொல்லி வருகின்றனர். அதே நேரம் இவர்கள் இதனை ஒரு உள்ளாட்சி தேர்தலுக்கு அவர்களுடைய வாக்கு வங்கிகளை அதிகரிப்பதற்காக எடுத்திருக்கின்ற ஒரு விளையாட்டு என்றும் சொல்கின்றனர். அதே போல இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு பின்னால் சில அப்பாவிகள் கைது செய்யப்படுவார்கள், அவர்களுடைய தலையில் இவர்கள் போட்டுவிட்டு இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வருவார்கள் என்கின்ற கருத்தும் இப்போது சமூக மட்டத்திலே போய்கொண்டிருக்கிறது. இதற்கிடையில் இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக ஏற்கனவே வெளியிடப்பட்ட FBI அறிக்கை கூட இப்போது மீண்டும் சமூக பொதுவெளியில் வந்து அது குறித்தான கலந்துரையாடல்களும் போய்கொண்டிருக்கிறது. இவ்வாறு இதற்கு பின்னால் இருக்கின்ற சூத்திரதாரிகள் குறித்து ஒவ்வொருவரும் அவர்களுடைய தனிப்பட்ட ஊகங்களையும் அவர்களுடைய தனிப்பட்ட அபிப்பிராயங்களையும் சமூக பொதுவெளியில் பகிர்ந்து வருகின்ற நிலையில் என்னதான் இருந்தாலும் மொட்டுக்கட்சி அரசாங்கமும் இந்த விடயத்தை கையில் எடுத்துத்தான் ஆட்சியை பிடித்தார்கள். ஆனால் அவர்கள் இது குறித்து எந்த விதமான விசாரணைகளை மேற்கொள்ளவில்லை. அவர்கள் விசாரிக்க மாட்டார்கள் என்று நம் மக்களுக்கு நம்பிக்கை இருந்தது. அதே போன்று அதன் பிறகு வந்த ரணிலுடைய அரசாங்கம் கூட இதனை எடுக்க மாட்டார்கள், இவர்கள் இது குறித்தான உண்மையான தகவல்களை வெளியிட மாட்டார்கள் என்ற நம்பிக்கையும் மக்களிடம் இருந்தது. ஆனால் இந்த NPP அரசாங்கத்தை மீது ஓரளவு மக்கள் நம்பிக்கை வைத்தார்கள். இவர்கள் உண்மையிலேயே இதை குறித்து விசாரித்து இதுக்கு பின்னால் இருக்கின்ற சூத்திரதாரிகளை இவர்கள் கண்டுபிடிப்பார்கள் என்கின்ற ஓரளவுக்கு கடந்த அரசாங்கங்களை விட ஓரளவுக்கு நம்பிக்கை வைத்துத்தான் இந்த அரசாங்கத்தை இவர்கள் கொண்டு வந்தார்கள். கடந்த 76 வருட சாபத்தை இந்த மக்கள் முடிவுக்கு கொண்டு வந்தார்கள். அந்த வகையிலே தான் இந்த ஆட்சியையும் அவர்கள் மாற்றி NPP அரசாங்கத்தை மக்கள் கொடுத்தார்கள். இப்போதும் அதே நம்பிக்கையோடு தான் இந்த மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த மக்களுக்கு பொறுப்பு கூற வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இப்போதைய NPP அரசாங்கம் இருக்கிறது. இவர்கள் உள்ளூராட்சி தேர்தலுக்காக இதை கையில் எடுத்தால் இவர்கள் 21ஆம் தேதிக்கு முதல் இந்த சூத்திரதாரி தொடர்பான தகவல்களை வெளியிட்டால், உண்மையான தகவலை வெளியிட்டால் எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனால் இவர்கள் உண்மையான தகவலை வெளியிடாவிட்டாலும் அதே நேரம் உண்மையான தகவல்களை மறைத்து வேறொரு தகவல்களை உண்மையாக சொன்னாலும், இது ரெண்டும் செய்தாலும் இந்த NPP அரசாங்கத்துக்கு தான் அதுவும் எதிர்வருகின்ற தேர்தலிலே அவர்களுக்கு அது ஒரு பெக்ஃபயர் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்க போகிறது. எனவே ஒரு பொறிக்குள் இவர்கள் இப்போது மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். எப்படியாவது இவர்கள் இந்த ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான இதுக்கு பின்னால் இருக்கின்ற சூத்திரதாரிகள் தொடர்பாகவும் அதனுடைய உண்மைத்தன்மை தொடர்பாகவும் மக்களுக்கு உண்மையான தகவல்களை வெளியிட வேண்டும் என்பதுதான் அனைவருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. மக்களும் இந்த அரசாங்கத்தை தான் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். இதன் பிறகு எந்த அரசாங்கம் வந்தாலும் இந்த அளவு தூரம் எது தொடர்பான விசாரணைகள் இடம்பெற்றிருக்குமா என்ற சந்தேகமும் இருக்கிறது. எனவே இதற்கு பிறகு வருகின்ற அரசாங்கங்கள் இது தொடர்பில் விசாரிக்க மாட்டார்கள் என்கின்ற நம்பிக்கையும் மக்கள் மத்தியிலே இருக்கிறது. இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளை இந்த அரசாங்கத்தால் மட்டும்தான் செய்ய முடியும் என்றும் மக்கள் ஓரளவுக்கு நம்பி இருக்கிறார்கள். எனவே
அதனை நிறைவேற்ற வேண்டிய கடமை இந்த அரசாங்கத்துக்கு இருக்கிறது. இதற்கு இடையில் நேற்று ஊடகவியலாளர் தரிந்து ஜெயவர்தன கூட ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பை நடத்தியிருந்தார். அது முக்கியமான ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பாக இருந்தது. அதிலே அவர் பல முக்கியமான விடயங்களை அவர் வெளியிட்டிருந்தார். இதுவரை இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலிலே இடம்பெற்ற விசாரணைகளிலே மறைக்கப்பட்ட விடயங்கள் குறித்து அவர் முழு தெளிவையும் மக்களுக்கு வழங்கியிருந்தார். அதனை நாங்கள் எங்கள் தளத்திலே போட்டிருக்கிறோம். அங்கு சென்று பார்க்கின்ற போது உங்களுக்கு அந்த வீடியோவை பார்த்து தெளிவுபெறக்கூடியதாக இருக்கும். எனவே அவர்கள் சொல்கின்ற ஒரு முக்கியமான விடயம்தான், விசாரணைகளிலே அவர்கள் சந்தேகிக்கப்படுகின்ற விசாரணைகள் குறித்து இன்னும் ஒரு முன்னெடுப்பு எடுக்கப்படவில்லை என்கின்ற ஒரு விடயத்தையும் அவர் சொல்லியிருந்தார். இவ்வாறான சூழ்நிலையில் இந்த என்பிபி அரசாங்கம் அவர்கள் சொன்னது போல ஏப்ரல் 21 முதல் எவ்வாறான ஒரு உண்மையையும் அதே நேரம் அந்த சூத்திரதாரி யார் என்கின்ற விடயங்களையும் எப்படி இவர்கள் கையாளப் போகிறார்கள், அதை எப்படி வெளிப்படுத்தப் போகிறார்கள், என்ன விடயத்தை கூறப் போகிறார்கள் என்பதைத்தான் அனைவரும் எதிர்பார்த்திருக்கிறார்கள். எப்படி இருந்தாலும் இந்த அரசாங்கம் இந்த விடயத்திலும் அவர்கள் ஏற்கனவே பிடிஐ ஒழிக்க வேண்டும் என்று சொல்லி வந்தார்கள். ஆனால் பிடிஐ இன்னும் ஒழிக்கவில்லை. அந்த பிடிஐக்கு ஒரு குழுவை நியமித்திருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். கட்டாயம் இந்த பிடிஐ நாங்கள் ஒழிப்போம் என்று பிரதமர் ஹரிணி கூட சொல்கிறார். அதே நேரம் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க இன்றைய மன்னார் கூட்டத்தின் போது சட்டம் அனைவருக்கும் சமம், அது ஏழை பணக்காரன் என்று பார்ப்பதில்லை, தவறு செய்த அனைவருக்கும் சட்டம் பாயும் என்கின்ற தொடியிலும் அவர் பேசியிருந்தார். இன்றும் கூட ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான இதுகளை நாங்கள் தேடுவோம், தொடர்பாக கண்டுபிடிப்போம் என்பதையும் மீண்டும் வலியுறுத்தியும் இருந்தார். எனவே மக்கள் மிகவும் தெளிவாக இருக்கிறார்கள். மக்கள் தெளிவாக இருந்ததன் காரணமாகத்தான் 76 வருட சாபத்தை மக்கள் இல்லாமல் செய்தார்கள், புதிய அரசாங்கத்தை கொண்டு வந்தார்கள். எனவே பழைய அரசாங்கங்கள் விடுகின்ற அதே தவறை இந்த அரசாங்கம் விடுமாக இருந்தால் இதே மக்கள் இவர்களுக்கும் ஒரு பாடத்தை எதிர்காலத்தில் புகட்டுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. எனவே எந்த அரசாங்கம் இருந்தாலும் பொறுப்பு கூறலிலிருந்து தவறவிடக்கூடாது. அந்த பொறுப்பை சரி செய்வதற்காக வேண்டி மக்கள் அந்த அரசாங்கங்கள் மீது கேள்விகளை கேட்க வேண்டும். அந்த அரசாங்கங்களுடைய நடவடிக்கை குறித்து மக்கள் அவதானமாக இருக்க வேண்டும்.